தெருவுல நாய் விட்டுறாங்க, கச்சிச்சுனா நாய் விட்டா மூஞ்சி பேர் ஒன்னுக்கு எவ்வளவு பஸ் ஆகுதா? என்னப்பா நாய் திட்டுன்னு வரா? நாயா அத்துட்டு போறேன். சரி என்ன பண்ணுகிறா? வண்டி துவச்சுனுக்கிறேன். டிரைவர் வேலை பாக்குறேன், நான் வண்டி துவச்சுனுக்கிறா. ஆமாப்பா டிரைவர் வேலை தான் பாக்குறேன். எங்க முதலாளி தங்கமான மனுஷன். நாடா உள்ள பெருமை பேசுற. சரி எவ்வளவு சம்பளம் வாங்குறா? வரும் ஒரு 13,000 14,000. ஆடப்பாய், டிரைவர் வேலைக்குலாம் 25,000 30,000 சம்பளம். நானே கூட்டின்னு போவேன். 25,000 30,000? என்னப்பா சொல்றா? உண்மைதாயா. இந்த கிட்ட வேலையை தூக்கி போட்ட வா, நான் உன்னை சேர்த்து விடுறேன். அப்பா உண்மை தானே சொல்ற? கண்டிப்பா வேலை கச்சிடல. கண்டிப்பா கச்சிடும், நீ கவலையே படாத. முதல் வரப்போறாரு யாருக்கிட்ட பேசுனீங்களா? இவன் யாரு? அவன் சமையல்காரன். யாரு பேரு? நான் யாரா இருந்தாலும் எவ்வளவு வாங்குற சம்பளம்? 15,000. அடப்பாய், வெறும் 15,000 வாங்குறா. சமையல்காருக்குலாம் 30,000 தெரியுமா? 30? என்னப்பா சொல்றான்? டேய் எனக்கு 30,000 சம்பளம் வாங்கி தரான்டா. அப்படியா? 2 பேரும் போயிடலாமா? வரீங்கன்னா சொல்லுங்க, வேலை உங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன். கண்டிப்பா வரும், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஐயோ முதல் நிறைய சொல்றதா? என்ன சொல்றதுன்னா வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடலாம், டபுள் மடங்கு சம்பளம் வருதா? அதுவும் கரெக்ட் தான். இவ்வளவு நாள் நம்மளுக்கு ஏமாத்துங்கிறாரு அவரு. ஆண்டா, மாசத்துக்கு 15,000 நான் வருஷத்துக்கு 1,80,000 ஏமாத்திக்கிறாரா நம்மள. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் வேலை செஞ்சோம் நம்ம. சரி விடு கோவப்படாத. முதல்ல போய் வேலையை ராஜினாமா பண்ணுங்க. டேய் அங்க என்ன பண்றீங்க? அண்ணன் வர போறாரு. வந்தான் எங்களை பயமாண்ணா. டேய் என்னடா இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? அப்படிதான் பேசுவான். வேலையை விட்டு நிக்க போறோம். வேலையை விட்டு நிக்க போறீங்களா? ஏன் நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? இப்போ நீ 10 ரூபா வாங்குறேன்னா 1,000 ரூபா குத்தாடி போக மாட்டேன். நீ புரியலையடா நீங்க சொல்றது. நான் சொல்றேன், இவங்களுக்கு சம்பளம் டபுளா தராங்க, அதனால போறாங்க. டபுளாவா? எங்க தராங்க? அதெல்லாம் தர வேண்டிய இடத்துல தருவாங்க. நீ எங்க தானே வேலை செய்யற? ஆமா, எனக்கு 12,000 தராங்க. அப்படியே 24,000 ரூபாய். நான் வரியா சொல்லு. 24? உண்மையாவா? உண்மையாதான். அப்ப நானும் வந்துடுறேன். டேய் நம்ம 3 பேர் போயிடலாம். இப்ப அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. குழம்புனிந்தா வேலையாமா சொல்லிதான் ஆகணும்னா. டேய் முதலாளி வராரா? ஏய் அங்க கும்பல் சேர்ந்து என்ன பண்ணிருக்குங்க? சமையல் செய்யல, எல்லாம் அப்படியே இருக்கு. அது வந்து இன்மெட்ல இருந்து எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏய் நிறைய அப்படியே தான் இருக்குமா? பூசணிக்கா என்ன தனவட்டில் அதிகமாகி போச்சு. இவர் கொடுக்குற 12,000 ரூபாய்க்கு தெனாவட்டில பத்தி தான் பேசுவாரு. ஏய் என்னடா அது பேசினுக்கு நீங்களும் பார்த்து நிக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவள்தான் உங்க பேச்சு காவா? ஏய் டிரைவரு உனக்கு என்ன ஆச்சுடா? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணே இல்ல, நாங்க வேலையை விட்டு போறோம். அவள்தான். எது வேலையை விட்டு போறீங்களா? ஏய் வேலைக்கு சேரும் போது கெஞ்சி கூத்தாடி சேர்ந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ நாங்க உனக்கு அடிமையா? அதெல்லாம் தெரியாது, நாங்க வேலைக்கு வரல. டேய் என்னடா ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆளுக்கு முறைச்சு நிக்கிறீங்க. 24,000 எனக்கு சம்பளம் தெரியுமா? எது 24,000? ஏய் என்னது இது 24,000? 24,000 சம்பளத்தை இங்கிலீஷ்ல சொன்ன, புரியுதா? ஏது 24,000 ரூபாய் சம்பளமா உனக்கா? சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. இனிமே நாங்க உங்ககிட்ட வேலை செய்ய போறதில்ல. என்னடா பாட்டெல்லாம் பாடுற? பலூன் வாயா? நீங்க எதுனா சொல்லிங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இங்க 30,000, இங்க 30,000. என்ன பத்தி சொல்றா? நான் 24,000. ஐயோ ராமா, இதுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாய், குட் பாய். எங்களுக்கு 10 நாள் சம்பளம் இருக்குல்ல, அது டிப்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. டிப்ஸா? எனக்கா? உனக்குதான். சரிப்பா போங்க. திரும்ப என்கிட்ட வேலை கட்டு வந்தீங்க அவ்வளவுதான். வேலை கேட்டுட்டேன். அத பாப்பா மஞ்சா தாத்தா. டேய் பொம்மை வாயா, என்னெல்லாம் கேட்டு என்கிட்ட அழுதடா. போடா போ. வாடா போலாம். சார் போலாமா? எங்கயா? 30,000 வேலைக்கு சார். 30 பைசா மூஞ்சியா? உன் மூஞ்சிக்கு எவன்டா 30,000 ரூபாய் தருவான்? டேய் நீ தானே 30,000 சம்பளம் வாங்கி தரேன்னு சொன்னா? 24,000. 24,000 வாங்கி தருவாரு. ஐயோ எனக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. நோருங்க. பாத்து பதுமா போப்பா. நான் பாத்துக்கிறேன். சார் அந்த உதவி நம்பி என்ன பேசுறேன் சார். இன்னும் ஒரு செகண்ட் முன்னாடி கூட கிளம்புங்க. நீங்க இப்படி போக சொல்றாங்க, எங்க போவோம்? யாருக்கிட்ட போய் வேலை கேட்போம்? ஏய் 24,000 இப்ப அழுறியா? நல்லா அழு. சார் ஏதோ அறியாத புள்ள தெரியாம சொல்லிட்டு சார், மன்னிச்சுங்க சார். சரி மன்னிச்சிடுறேன். எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்த? 14,000. இனிமேல் 7,000. சம்மதமா? பாதி சம்பளமா? ஏய் சம்மதம்னா சொல்லுங்க, இல்லைன்னா கிளம்பினே இருங்க.
அதிகமா சம்பளம் தரேன்ட்டு ஆசைப்பட்டு இருக்கிற சம்பளத்தையும் பாதி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் பேசினா இன்னும் கம்மியாயிடும். ஒழுங்கா வேலையை பாரு. போய் கார் எடு, நீ சமை போ. டேய் நீ போய் வேலையை பாடுறா. உதவி போ. இனிமேல் சோரம் கிடையாது உங்களுக்கு. ஆனா கொஞ்சம் அதிகமா தராங்கன்னா நான் நெக்கலான்னு பேச்சு. இப்படிதான் நிறைய அழிஞ்சு போதுங்க.